நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிட வித்தகர் காவிரி தீபக் பதிவுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பற்றிய வரலாறு, ஜாதகம் எப்போ ஆரம்பிச்சது அப்படிங்கிற ஒரு வரலாறை பற்றின ஒரு சின்ன தகவல்களை பார்க்க போகிறோம். இப்போ ஜாதகம் அப்படிங்கிறது உருவாகி 4000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்ட்டு வரலாற்றில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் அந்த மாதிரி விஷயங்களை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஆஸ்ட்ரோனமி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஈரான் ஈராக் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாபிலோனியா மெசொப்பொட்டேமியா அந்த மாதிரி இடத்துல கிறிஸ்து பிறப்பதற்கு 1500 2000 வருடங்கள் முன்பு கண்டறியப்பட்டது. அதிலிருந்து அலெக்சாண்டர் காலத்தில் உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சு. அந்த காலத்தில் வியாபாரத்துக்காக நாடு விட்டு நாடு போனவங்க, அந்த மாதிரி இப்போ அந்த காலத்து அறிஞர்கள் எழுத்தாளர்கள்லாம் சேர்ந்து எழுதி வச்சதை அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்ததும் இந்தியாவிலேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனது. அப்போ இந்தியாவுக்கு ஜாதகம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அதுக்கு முன்னாடியே பராசரர் முறை அப்படிங்கிற ஒரு முறை இருந்துச்சு. இப்போ அங்கே கிரீக் அந்த மாதிரி இடத்துலேருந்து வந்தது யவன ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா 3 to 4000 வருஷங்களுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ட்ராவலர்கள் அவங்க மூலிமா இந்தியாவுக்கு வந்தது அலெக்சாண்டர் பீரியடில். இதை வந்து ரோமன்ஸ் அவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. பெர்ஷிய மன்னர்கள் வந்து இதை பாதுகாத்து வச்சுட்டுருக்காங்க. இதை வந்து அந்த காலத்தில் மன்னர்களும் பெரிய அறிஞர்களும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போ ரோமானியர்கள் முஸ்லீம்ஸ்லாம் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன் இதை தடை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா, இதனால் கடவுள் நம்பிக்கை வந்து குறையுது, கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை குறையுதுங்கிறக்காக இதை வந்து முற்றிலுமாக தடை பண்ணியிருக்காங்க. இதை பற்றின வரலாற்று புத்தகங்கள் நிறையா இருக்குது. அந்த புக்கோட பேர் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 புக்கு வந்திருக்கு. இதை பற்றி பேபிலோனியா அண்ட் இந்தியன் ஆஸ்ட்ராலஜி இயர்லி கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி 2003 ஒரு புக்கு வந்திருக்கு. ஆஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ராலஜி இன் இந்தியா அண்ட் ஈரான் சொல்லி 1963 ஒரு புக்கு வந்திருக்கு. இந்த 2 புக்லேயும் இதை பற்றின ஆராய்ச்சிக்கான தகவல்கள் இருக்குது அந்த 2 புக்லேயும். அது போக பார்த்திங்கன்னா இது தடை செஞ்சதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, எதிர்காலத்தை அறிவது இறைவனுக்கு மட்டுமே உரியது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால இதை வந்து மற்ற மதங்கள் தடை செஞ்சுருக்கலாம். இன்னமும் உலகத்தில் பல நாடுகளில் இந்த ஜோதிடம் வந்து பின்பற்றப்பட்டு வருகிறது. சைனா ஆகட்டும் புத்திசமில் ஃபாலோ பண்ணுறாங்க, இந்துயிசமில் ஃபாலோ பண்ணுறாங்க, இன்னும் நிறைய. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த தகவல்களோடு நிறுத்திக்கிறேன். மேலும் இதை தொடர்ந்து வீடியோக்கள் தேவைப்படுதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரம்பரிய ஜோதிட வித்தகர் காவிரி தீபக். நன்றி, வணக்கம்.